ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. ஏரோது டெட்ராக் என்று சொல்லப்பட்ட கலிலேயாவை ஆண்ட ஏரோது திருமுழுக்கு யோவான் மீது கொண்ட மரியாதையினாலும் அவருக்கு பயந்து வாழ்ந்து வந்தான். தன்னுடைய தம்பியின் மனைவியை வைத்திருக்க கூடாது என்பதனால் ஏரோதியாவை அவன் வெளியே அனுப்புகிறான். இந்த மனிதன் தன்னுடைய தவற்றினால் தன்னுடைய பலவீனத்தை மறைக்க முடியாமல் இருந்ததனால் ஏரோதியால் அவருடைய பலவீனத்தை பயன்படுத்தி அவரையே சாய்த்து விடுகிறார். திருமுழுக்கு யோவானை கொன்று விடுகிறார். நல்ல காரியம், நல்ல மதிப்பீடுகள் வளருகின்ற போது அதைத் தொடர்ந்து நற்காரியங்கள் உருவாகின்றன. ஒரே ஒரு தீமை உள்ளே நுழைகின்ற போது அதைத் தொடர்ந்து சங்கிலி தொடர் போல தீமைகள் உள்ளே நுழையும் என்பது இந்த மனிதன் ஏரோது டெட்ராக் என்ற மனிதனுடைய வாழ்வில் நாம் அறிந்து கொள்கிறோம். கடவுளுடைய அருளை பயன்படுத்தாமல் தீமைகள் பக்கமாகவே தன் கண்களை திருப்பிய மனிதனின் வாழ்க்கை இது. இன்றைய நாளில் ஜப்பான் நாட்டு புனிதர்கள் புனித பால் பீக்கி மற்றும் 26 சகோதர சகோதரிகள். அதில் ஒருவர் குருவானவர். பால் மீக்கி ஜப்பானிய இயேசு சபை சகோதரர். மற்றவர்கள் அனைவரும் பொதுநிலையினர். அதில் 4 பேர் குழந்தைகள். இவர்கள் அனைவரும் விசுவாசத்திற்காக தங்கள் உயிரை கொடுத்தவர்கள். புனித பிரான்சிஸ் செவேரியார் ஜப்பான் நாட்டிற்கு சென்ற பிறகு லட்சக்கணக்கான மக்கள் கிறிஸ்துவத்தை தழுவினார்கள். காலங்கள் உருண்டோடிய பிறகு இதோஸ் யோஷி என்ற அரசன் வாழ்ந்தபோது அந்த பகுதியில் ஸ்பெயின் நாட்டினுடைய கப்பல் உடைந்து அங்கே கரையேறுகிறது. அப்போது அந்த மாலுமிகளை அவன் கைது செய்கிறான். அந்த மாலுமிகள் கைது செய்யப்பட்டதும் அவர்கள் இந்த அரசனை மிரட்டுகிறார்கள். நான் உங்கள் நாட்டிற்கு ஸ்பெயின் நாட்டு மிஷனரிகளை அனுப்பியிருக்கிறோம். அவர்கள் உங்கள் நாட்டை முழுமையாக ஆக்கிரமித்து பிடித்து விடுவார்கள் என்று சொல்லுகின்ற போதுதான் இந்த தவறுதலான பேயினுடைய சிந்தனைகளை அவன் மனதில் விதைத்ததும் அரசன் கோபம் கொண்டு கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் எதிராக சட்டம் தீட்டுகிறான். இதை அவன் பயன்படுத்தி கிறிஸ்தவர்கள் அனைவரையும் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லி 26 பேரை கைது செய்து ஏறக்குறைய 500 மைல்கள் தூரம் அவர்களை 30 நாட்கள் தரையில் இழுத்து சென்று நாகசாகி மலையில் அவர்களை சிலுவையில் அறைந்து கொள்ளுகிறான். புனித பால் மீகி, இயேசுவினுடைய சீடர்கள் நாங்கள். இயேசுவை போலவே நாங்கள் எங்கள் எதிரிகளை அன்பு செய்கிறோம், எங்கள் எதிரிகளை மன்னிக்கிறோம். இயேசுவால் மட்டுமே ஒருவர் வாழ்வு பெற முடியும் என்பதை சிலுவையில் நின்று பேசுகிறார். எல்லாரையும் அவர்கள் தைரியப்படுத்துகிறார். இந்த புனிதர் அவரோடு சேர்ந்த சகோதர சகோதரிகள் புனிதர்களாக உயர்த்தப்படுகிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அருள் இருக்கின்ற போது விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதே சமயத்தில் ஒரு சில நேரங்களில்
பசாசினுடைய தந்திரம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்துகிறது, கிறிஸ்தவர்களை ஒழித்து கட்டுகிறது. இருப்பினும் அது அவரால் நிறைவேற முடியவதில்லை. புனித பால்மிகி சொன்னது போல, என் சிலுவையிலிருந்து ஓடி விழுகின்ற இரத்தத் துளிகள் என் மக்கள் மீது வான்மழையாக பொழிந்து விசுவாசத்தை உறுதிப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்படித்தான் ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய வாழ்வு முறையும், நம்முடைய இரத்தமும் வியர்வையும் நம் சகோதர சகோதரிகளுக்காக சிந்துகின்ற போது இயேசுவினுடைய வார்த்தையின் விதை அவர்கள் இதயத்தில் புகுகிறது என்பது உண்மை. எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி, இந்த புனிதர்களைப் போல நாமும் நம்மை சுற்றியிருக்கிற மக்களுக்காக வாழ கற்றுக்கொள்வோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நீர் எங்களை படைத்து பராமரிப்பதற்காக நன்றி. எங்களோடு நீர் பயணம் செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. உமது தெய்வீக அருளை எங்களுக்கு தாரும், உமது அன்பை எங்களுக்கு தாரும், உமது சக்தியை தாரும், உமது ஆற்றலை தாரும் ஆண்டவரே. விசுவாசமுள்ள சீடர்களாய் இந்த உலகத்தில் வாழ்வும், அந்த விசுவாசமுள்ள வாழ்வினால் எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு கிறிஸ்துவை கொடுப்பதே எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வினுடைய அர்த்தம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். அனைமரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.